1955ல கார் ரேஸ் ஹிஸ்டரியிலேயே ஒரு பயங்கரமான விபத்து நடந்திருக்கு. ஒரு மெர்சிடஸ் பென்ஸ் கார் 125 மைல் பர் ஹவர்ல போய்கிட்டு இருக்கும்போது அது கிராஷ் ஆகி அந்த ரேஸ பார்த்து என்ஜாய் பண்ண வந்த ஆடியன்ஸ் உட்கார்ந்திருந்த கிரவுட்ல போய் விழுந்துருது. அந்த காரும் தீப்பற்றி வெடிச்சு எரிய அங்க இருந்த ஆடியன்ஸ் எல்லாருமே தெரிச்சு உயிரை காப்பாத்திக்க ஓடிட்டாங்க. இந்த கோர சம்பவத்துல அந்த டிரைவரோட சேர்த்து அங்க பார்வையாளர்களா இருந்த 63 பேர் இறந்திருக்காங்க. இப்ப பாக்குற இந்த சம்பவத்துல ரேசர் தன்னோட காரை பிட் ஸ்டாப்ல நிப்பாட்டிருக்காரு. அப்போ க்ரூ மெம்பர்ஸ் டயரை சேஞ்ச் பண்ணிருக்காங்க. கூடவே ஃபியூவலை நிரப்புறவரு ஃபியூவலை கரெக்டா நிரப்பாம சரியா இன்சர்ட் பண்ணாம வெளியில தெறிக்க விட்டுருக்காரு. உடனே அங்க தீ பத்தி எரிய ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் உடனே நல்ல வேலையா அங்க தீயணைப்பு கருவிகளை வச்சு அந்த தீயை அணைச்சிட்டாங்க. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். அதே போல இவரோட காரை தீப்பத்தி எரிய காரை உடனே ஓரமா நிப்பாட்டிட்டு தீயணைப்பு கருவியை எடுத்து இவரே தன்னோட காரை அணைக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, ஐயர் வரும் வரை அமாவாசை காத்திருக்காதுன்னு. அது போலதான் இந்த டிரைவரு கடற்கச்சிதமா தொலைநோக்கு பார்வையோட யோசிச்சு அவரே களத்துல இறங்கி தீ அணைச்சிட்டாரு.